ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எல்எல்ஆர் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டோட விளாக் தான். கைஸ், இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா ஓல்டு ட்ரங்க் ரோட், அருமலை சாவடி, பல்லாவரமில். இது கரெக்டாக எங்கே இருக்குது சொல்லணும் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே சைடில் இருக்க ஒரு பேரல் ரோட் தான். ஸோ இந்த ரோட் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஸ்டேஷனில் ஆரம்பித்து உங்களுக்கு திரிசூலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோடும் பார்த்தீங்கன்னா சந்தை நடக்குது. ஃப்ரைடே மட்டும் தான் கைஸ். இந்த சந்தையோட வரலாறை பற்றி சொல்லணும்னா நம்ம ஒரு 200 வருஷம் பின்னாடி இருந்து ஆரம்பிக்கணும். ஆமாங்க கைஸ், 1800 தான் இந்த சந்தை முதல்ல செயல்பட ஆரம்பிச்சுன்ற மாதிரி நமக்கு கிடைச்ச தகவல்லேருந்து தெரியுது. ஆனால் இது எப்போ உண்மையாக ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டான வரலாறு தெரியாது. ஆனால் இந்த சந்தையில் முதல்ல என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னா மாட்டு சந்தைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான உபகரணங்கள், அதாவது கயிறு, தீவனம், மாட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை விற்க ஆரம்பித்த சந்தை தான். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில் மனிதர்களுக்கு தேவையான பொருளை விற்க ஆரம்பித்தாங்க. இந்த சந்தை இருந்த பழைய லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஜனதா தேட்டர் இப்போ இருக்குது இல்லைங்களா, அந்த ரோட்டுக்கு அப்படியே பேக் சைடு. அந்த ரோடை பார்த்தீங்கன்னா முதல்ல மாட்டு சந்தை ரோடு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது பேரை மாற்றினாங்க ஆச்சாரியா துளசி ரோடு. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஜமீன் பல்லாவரம் வழியாக வந்தோம். அப்படி வந்தால் இந்த ரோட்டில் தான் கனெக்ட் ஆகும். இங்கே சைடில் நிற்கிற பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்காக நிறுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜுமே வாங்குறாங்க. ஒரு 10 ரூபா போல் வாங்குவாங்க கைஸ். நீங்கள் உங்கள் பைக்கு இல்லை வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்க் பண்ணிட்டு நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க கைஸ், மார்க்கெட் உள்ள போகலாம். சிலர் பார்த்தீங்கன்னா பைக்கை உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து ஹார்ன் அடிச்சுட்டு மற்றவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாருங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க கைஸ். இந்த என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆன்டிக்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பழையகால பொருட்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி டிசைன்லேயும் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் எதுனா வாங்கிக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா சாண்ட் கிளாக்லேருந்து என்னென்னமோ வச்சுருக்காங்க. வாங்க கைஸ் உள்ள போய் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இதுதான் பார்த்தீங்கன்னா சாண்ட் கிளாக் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பெண்டுலம் டைப் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலை இப்போதைக்கு. இதுவாக ஒர்க் ஆகுதா பார்ப்போம். இந்த சாண்ட் கிளாக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரில. பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் காம்பஸ் வச்சுருக்காங்க, மேக்னிஃபையர் வச்சுருக்காங்க, டெலஸ்கோப் இருக்குது. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேஜெட்ஸ் மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. மார்வல் ஃபேனுக்கு தெரியும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யாருன்ட்டு. மார்வல் ஃபேன்ஸ் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழசுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே பழசு மாதிரியே புதுசும் விற்கிறாங்க. நீங்கள் தான் பார்த்து வாங்கிக்கணும். பழைய காசெல்லாம் கூட விற்கிறாங்க. விண்டேஜ் திங்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணுற யாராவது கலெக்டர் இருந்தீங்கன்னா பல்லாவரம் டெஃபினட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் என்னன்னா சிவலிங்கம் தம்பி, சிவலிங்கம் காலகிராம் பூஜையில் வைக்கிறது. இது பேர் என்ன சொல்லுவீங்க? கிராமம். $2500. ரெண்டு பழம் 100 ரூபாவா? அதிகமாக இருக்கு. 2 பழம் 100 ரூபா தான். இல்லை, கன்னியாகுமரிலாம் பைனாப்பிள் கம்மி தான். இங்கே பைனாப்பிள் கிடைக்கணும்ல. ஆமாம் இருக்குது கேரளா சைடில். எவ்வளோ வருது ஜாருண்ணா? 3 எத்தா 100 ரூபாவா? பெருசு பார்த்தீங்கன்னா கருவாடெல்லாம் வச்சுருக்காங்க. வாழைக்கருவாடு, நெத்திலி கருவாடு, பூண்டு வச்சுருக்காங்க. வேறு அந்த கருவாடு இல்லை. எவ்வளோ இந்த கார்பெட்லாம்? அது மேலே இருக்குது. எவ்வளோ அது கார்பெட்லாம்? 950 1500 இருக்கு. 550 பாருங்க, காமிங்கப்பா. இந்த டைப் எவ்வளோ?
சரி இது மெயின்டெனன்ஸ் எப்படின்னா க்ளீனிங் எப்படி இது க்ளீனிங்லாம் ஃபோம் தான்ல சோப்பு ஃபோம் போட்டு தான் இங்கே ஆனால் காய்கறிலாம் வந்தால் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் சீப்பாகவும் இருக்குங்களா சீப்பாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கடாயெல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கடாய் உண்டிகோல் கத்தி சரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு மாலை போயிட்டுருக்கு என்ன மாலை காசு மலையா காசு மாலை தனுஷ் போட்டிருப்பாங்க நீங்கள் கருங்காலி மாலை கருங்காலி எங்கே காணோம் கருங்காலி மாலையோட கம்பிலாம் கூட கிடைக்கும் போல ஹெல்த் மிக்ஸ்லாம் வைக்கிறாங்க சார் பல்காக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா கொஞ்சம் லாக்லாம் நல்லா பெருசாகவே இருக்கு கத்தி நல்லா இருக்கு பார்க்க எவ்வளோ இந்த கத்தி 450 ரூபா அது 250 ரூபா சின்னது 450 ரூபாவா ஆட்டு உரிக்கிறது கிச்சன் நைஃப் அது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க விருப்பம் அதெல்லாம் இது என்ன தெரியுதா பால் கடும்பா எவ்வளோ இருந்துச்சு பால் கடும்புல 30 ரூபாவா கிளாஸ் மேலே என்ன கேட்குறாப்புல ஸ்பைசஸ் எது எடுத்தாலும் 20 ரூபா எது எடுத்தாலும் 20 ரூபா ஃபுல்லாகவே அப்பளமும் அதே தானா 20 எல்லாமே 20 ராகுலன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா இந்த செடி வச்சுருக்காரு இது நம்ம மீன் தொட்டி அதாவது பாண்ட் செட்டப்புக்கு செட் ஆகுமான்னு பார்க்கலாம் அதே மாதிரி இண்டோர் செட்டப்புக்கு எதாவது செட் ஆகுமா பார்க்கலாம் அதான் என்ன செடி இது எவ்வளோ தாத்தா எவ்வளோ இது 40 ரூபா எத்தனை நாளைக்கு வரும் இது கைஸ் இந்த செடி யாராவது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டு சொல்லுங்கள் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள் மினியேச்சர் ஆட்டோலாம் வச்சுருக்காங்க மினியேச்சர் ஆட்டோ பெங்களூர் ஆட்டோ இருக்குது கேரளா ஆட்டோ இருக்குது தமிழ்நாடு ஆட்டோ இருக்குது இது தமிழ்நாடா பெங்களூர் ஆட்டோ இது க்ரீன் வித் தமிழ்நாடா கேரளா ஆட்டோ இது கேரளா ஆட்டோ இல்லை பிளாக்கு எவ்வளோ வருது ஆட்டோலாம் இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஓட்டும் நண்பர்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச ஒரு பொம்மையாக தான் இருக்கும் ஏன்னா மினியேச்சராக ரொம்ப க்யூட்டாக இருக்குது சின்னதாக அது பக்கத்துலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பீங்காஞ்சாடி உரல் அம்மி அதெல்லாம் வச்சுருக்காங்க கல்லுலேயே செஞ்சு ஸோ அதையுமே பார்ப்போம் வாங்க கைஸ் இந்த அம்மி எதுக்குன்னு வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க மண்சட்டிலாம் இருக்கு
ஊதுவத்தி ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. இது இஞ்சி பூண்டுலாம் ரசிகர்கள் வீட்டில். எவ்வளோ வருதுக்கா அதெல்லாம் சின்னது? 50 ரூபாவா? பரவாயில்ல. பெருசுலாங்க 100 ரூபா. இல்லை உண்டிலாம் வராது. டோரிமான் உண்டி, பிக்கி பேங்க்கு. கைஸ், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை வாட்ஸ்அப்பில் இல்லை மெயில் ஐடியில் சென்ட் பண்ணாலே போதும். இதுன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு கையிலே கொடுத்துட்றாங்க. நீங்கள் பல்லாவரம் சந்தையில் ஷாப்பிங் முடிக்கிறதுக்குள்ளே ஃபோட்டோ ரெடி ஆகிடும். கையோடய வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதுதான். ஒரு செடியா? பெரிய மல்லியா? சாதா மல்லி பெருசு. ஏதா சம்பங்கி தானே? ஒரு செடி சம்பங்கியா? அது லாரிசாயா? லாரிஸா? ஓகே ஓகே. ஸ்னேக் பிளான்ட்ல எவ்வளோ வருது? ஸ்னேக் பிளான்ட்டு 100 ரூபாயா? 100 ரூபா ஒரு செடி தாங்க. சாமந்தி 60 ரூபாயா? செவ்வாழை தானே அது? ஆமாங்க. செவ்வாழை எவ்வளோ வருது? மக்களே, உங்களுக்கு செடி பிடிக்குன்னா இங்கே நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எதுவுமே வாடி போன மாதிரி ஆகல. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான். அப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்துச்சு செடியெலாம். ஸோ செவ்வாழையிலேருந்து உங்களுக்கு ஸ்னேக் பிளான்ட்லேருந்து எல்லா செடியுமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விடோ டெட்ரா தான். விடோ டெட்ராவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன், அதாவது ஜீனை மாற்றி பார்த்தீங்கன்னா கலர் கலராக விட்டுருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரேடியம் மில்லாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் பீட்டா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோல்டு, பிளாட்டி அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஷார்க்கு சின்ன சின்ன வெரைட்டியும் வச்சுருக்காங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கோய்கார்ப்பு எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி கப்பீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது கைஸ். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் போலார் பேரட் இருக்குது. அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே பார்த்தீங்கன்னா கிவ் அவே கொடுக்கலான் இருக்கோம். ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணுறது ஐடியா மட்டும் தெரியல. அதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தெருவில் ஃபுல்லாக பார்த்தா செடி தான் இருக்கும். மேக்ஸிமம் செடி தான் இருக்கும். இதுவும் ஒரு வழி தான் உள்ளே வர்றதுக்கு. ஸோ நீங்கள் மீனம்பாக்கம் ரோட்டில் வந்தால் இந்த சைடு உள்ளே வந்துடும். இங்கே பார்த்தா இந்த சக்லண்ட்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? டெசர்ட் பிளான்ட் சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து ஆஃபீஸில் இல்லை ரூம்லேயே வச்சுருவாங்க. மக்களே, இந்த சக்லண்ட் டைப் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயின்டெனன்ஸ் கம்மியான ஒரு பிளான்ட் தான். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மினிமமாக சன்லைட் படுற இடத்துல வச்சுட்டு மினிமம் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றினாலே போதும். நீங்கள் பெருசாக இந்த செடிக்கிட்ட மெயின்டெனன்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு வளர்க்கறதுக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு பிளான்ட் தான். நம்ம பெட் லவ்ஸ்க்கான ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, பல்லாவரம் மார்க்கெட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம்டு காக்டெயில் பார்த்தீங்கன்னா டேம்டு கன்யூஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வைல்டு வெரைட்டி காக்டெயில்ஸ் அண்ட் கன்யூஸ்லாம் கூட இருக்குது உங்ககிட்டயே. டேம்டு காக்டெயிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிட்ட ரேட் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபின்ச்சஸ். இதோட பேர் பார்த்தீங்கன்னா வெறும் 300 to 400 தான் வரும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜாவா ஃபின்ச்சஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபின்ச்சஸ்லேயே இது ஒன் ஆஃப் த வெரைட்டி தான். அது பேரே பார்த்தீங்கன்னா 800 தான் வருது. இது ஸ்னோ ஒயிட் ஃபின்ச்சஸ் சொல்லுவாங்க. அதே தான் நார்மல் ஃபின்ச்சஸ் தான், ஒயிட் ஆனால் ஒரு 500 சொல்லுவாங்க பேர். இதுதான் பெங்காலி ஃபின்ச்சஸ் கைஸ். இது பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 400 தான் சொல்கிறாங்க. ஸோ வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி அதோட ரேட் மாறுது. இவங்ககிட்ட கருவோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு. வாழை கருவோட முழுசு வச்சுருந்தாங்க, அது இல்லாமல் துண்டு வச்சுருந்தாங்க. வஞ்சர மீன் துண்டு கருவோடு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உருட்டு நகர கருவோடலாம் கூடமே இருந்துச்சு இவங்ககிட்ட. அதுக்கப்புறம் கோலா மீன் கருவோடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரப்பொடி சொல்லுவாங்களே அந்த மீனோட கருவோடுமே வச்சுருந்தாங்க. எறா கருவோடு வச்சு நெத்திலி கருவெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ 150 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூனி எறா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சென்னா கூனி சொல்லிட்டு அதுவுமே இருந்துச்சு. கண்ணு கெட்டுற தூரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் சந்தை தான். பல்லாவரம் சந்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய சந்தை. ஏன்னா இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பித்து திருச்சூர் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 3 கோழி பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வாங்கிட்டு போகிறாரு. 1200 ரூபாய்க்கு 3 கோழி வாங்கிட்டாரு. நல்ல டீல் தான் எனக்கு தெரிஞ்சு.
இந்த வாத்துலாம் பார்த்தீங்கன்னா பேரே பார்த்தீங்கன்னா 200 தான் சொல்கிறாங்க. ஸோ இவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பில் தண்ணி வச்சிங்கன்னா பயங்கரமாக ஸ்விம்மிங் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பானுங்க. எவ்வளோ வருது கிலோ ஆடு? கிலோவா எப்படி? பழப்பாடா சார்? கிலோ கணக்கில் வந்து கொடுப்பா தான் கேட்டு. எத்தனை குட்டி ஆடுனது? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 குட்டி போடுற ஆடுன்னு சொன்னார். சில ஆடு பார்த்தீங்கன்னா 3 குட்டி போடும், சில 4 கூட போடும். ஆனால் 2 குட்டி போடுற ஆடு வாங்கிக்கிங்க, அதுதான் பெஸ்ட்டு எப்பயுமே. இந்த பெரிய வான்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 2000 சொல்லியிருந்தாரு. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1700 சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக வாங்கலாம் கைஸ். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீபேட் ஃபோன்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தே பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஆகுது கைஸ். சார்ஜர் தருவீங்களா? ஃபோன் மட்டும் தானா? ஃபோன் மட்டும் தானா? ஃபோன் மட்டுமா சார்ஜரோடு தருவீங்க? சார்ஜர் வரும். ஓ, மாடலை பொறுத்தா? வராது. சரி சரி. சில கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பேர்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் எது நமக்கு தேவைன்னே தெரியாது. ஏன்னா நமக்கு தேவையான பொருள் நம்ம தேடி வந்தால் அது கிடைக்காது. இங்கே இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் பல்லாவரத்தில் மோஸ்ட்லி கிடைக்கும் கைஸ். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன மீன் வெரைட்டி பார்த்தீங்கன்னா நிறையவே வச்சுருந்தாரு. குறிப்பாக சொல்லணும்னா ஃபுல் மூன் பீட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருந்தாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வச்சுருந்தார் ஃபுல் மூன் பீட்டாஸ் எல்லாமே. எல்லோ கலர் ஃபுல் மூன் பீட்டா யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பல்லாவரம் சந்தை வந்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்க சொல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னா எல்லா கேஜெட்ஸ்லேயும் சார்ஜ் இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கலாம். இதே ஈவினிங் போல் வந்தீங்கன்னா காலைல வாங்கினவங்களாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சார்ஜே இருக்காது. ஸோ ஈவினிங் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக் பண்ண சார்ஜே இருக்காது. அதனால் வாங்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சுன்னா உங்கள் லக்கு. அப்படி இன்கேஸ் ஒர்க் ஆகலாம் பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வாங்கிடுங்க. எந்த எலக்ட்ரானிக் பொருள் எடுத்தாலும் பல்லாவரத்தில் செக் பண்ணி வாங்குறது தான் பெஸ்ட்டு கைஸ். இப்போ அவங்க பொது அறிவில் வளர்த்துக்கணுன்னா இந்த மாதிரி புக் ஸ்டாலும் இருக்குது. ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேருந்து திருக்குறள்லேருந்து இந்த கடைலாம் இருக்குது. பெரிய விஷயம் தான் இங்கே. எவ்வளோ அது ஆர்ட் டிஸ்கெலாம்? ஏன் கேமரா ஆஃப் பண்ண சொன்னார் தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்க்கு தான் விற்கிறாரு, வேறு என்ன விற்கிறாருன்னு தெரியல. ஆனால் கேமரா ஆஃப் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ பெருசாக இங்கே எடுக்கல கைஸ். கேமரா ஆஃப் பண்ண தான் ரேட்டு சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம கேட்குறதே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபுக்காக தான். ஸோ நமக்கு தனியாக இண்டிவிஜுவலாக சொல்லி யூஸ் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டோம். அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம் வச்சுருக்காங்க. நோட் புக்லேருந்து பென்சில்லேருந்து வாட்டர் கேன்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. தனித்தனியாகவும் தராங்க. நீங்கள் பல்காகவும் வாங்கிட்டு போகலாம். பல்காக வாங்கினே கொஞ்சம் கம்மியாக தராங்க. தனித்தனியாக வாங்கினா அதுக்கேற்ற ப்ரைஸ் தராங்க கைஸ். அப்படியே பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பவானி ஜமக்காலம் தான். ரேட் என்னன்னு கேட்போம் வாங்க கைஸ். எவ்வளோ தான் அந்த பெட்ஷீட்டு? 200. கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் அந்த பெட்ஷீட்டு. ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் வேறு போயிட்டுருக்கு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் கேஜெட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ராடு ரீலு செட்டோடு விற்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபீட்டுக்கான ராடுமே இருக்குது. ஒரு 10 ஃபீட்லேருந்து 8 ஃபீட்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராட்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. கொடிக்கம்பு மாதிரி எவ்வளோ பெருசு பாருங்கள் கைஸ். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போயிட்டே இருக்கான். எவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்களா? இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷர் வித் ஸ்க்ரூஸ் அது லென்த்தாகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கவுபாரு, அப்புறம் இந்த கெட்டப்பாரு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபிஷர்லாம் பாக்ஸாகவே இருக்குது, செட்டாகவே இருக்குது. பழைய ஃபேன்லாம் வச்சுருக்காங்க. பழைய ரெக்கையும் தனியாக தராங்க. அது மட்டும் இல்லை, இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் வீல்லாம் கூட இருக்குது. அலைன் கீ, அப்புறம் ஜங்ஷன் பாக்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க கைஸ். அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லாம் ஒர்க் ஆகுமா நீங்கள் கேட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே எதுவுமே வாரண்ட்டி கொடுக்க முடியாது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபோன் பவுச்சர்ஸ் தான். எந்த பவுச் எடுத்தாலுமே 100 ரூபா தான். டெம்பர் காஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும் கைஸ். நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் சேல் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் கிறிஸ்மஸ் டீலாம் சேல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சாண்டா கிளாஸ் மாஸ்க்லாம் கூட சேல் பண்ணியிருந்தாங்க கைஸ். அப்புறம் இந்த ட்ரெண்டிங் டாய்ஸ் தான். இது கேப்டன் அமெரிக்கா மாதிரி இருக்குல்ல, அது ஒரு ட்ரெண்டிங் டாய்ஸ் தான். ஸோ மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுற்றிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட லாட்டாக வச்சுருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட வந்திருக்காரு, அதான் ஃப்ரெண்டு. சாக்ஸ் வாங்க சொன்னார், பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக ஆஃப் ஆகுது. ஆங்கிளா வேணுமா சாக்ஸு? போட்டோம் 2 செட் வாங்கிட்டேன். 2 செட்? ஒரு செட்டு போதாதா? 1 2 3 1 2 3
இங்கேயும் இந்த காம்போ 3 செட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். இதை குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நாங்கள் ஒரு செட்டு வாங்க போகிறோம். இப்போ மேட் லெவல்லாம் 500 இங்கே டேட்டூ ஷாப்புமே இருக்குது. எனக்கு பர்சனலாக டேட்டூ போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு டேட்டூவும் போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரெகுலராக பிளட் டொனேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னால் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 மந்த் ஒன்ஸ் பண்ணேன். முன்னாடி ரெகுலராக பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒன்ஸ் தான் பண்ணேன். முடிஞ்சால் பார்க்குற நீங்களும் பிளட் டொனேஷன் பண்ணுங்கள். ஸோ அது உங்கள் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. பக்கத்தில் அவங்க தோசைகள் நிறைய வச்சுருக்காங்க. என்ன ரேட்டுன்னு கேட்போம் கைஸ். பனியார பாத்திரம் கடாயெல்லாம் கூட வச்சுருக்காங்க. எவ்வளோ அந்த தோசைகள்? அது 2200. 2200. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கார்ஸோட ஸ்பேர்ஸ் எல்லாமே வைக்கிறாங்க. இந்த ஸ்பேர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேருமே கலந்து தான் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் லைட்டாக இருக்கட்டும், ரேடியேட்டர் ஃபேனாக இருக்கட்டும், டச் பிளேட்லாம் கூடமே வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் கார் என்ன மாடலோ அதுக்கு அந்த நம்பரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சுன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் தேடி எடுக்கணும் கைஸ். பல்லாவரம் வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேடி எடுக்கிறீங்களோ உங்கள் லக்கு தான் கைஸ். இப்போ நீங்கள் பார்க்குறதா லூருன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபிஷ்ஷிங்க்கு தான். ஸோ இப்போ இந்த ஃபிஷ்ஷிங்க்குன்னு தனியாக ஒரு 2 டென்ட்டு போட்டு கடையை வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட ராட் அண்ட் ரீல், வீசு வலை எல்லாமே கிடைக்குது. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் கூட கவலை கிடையாது. எப்படி ராட் அண்ட் ரீலை யூஸ் பண்ண சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து அவங்க சேல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்கில் இன்ட்ரெஸ்ட் காட்ட தொடங்கிட்டாங்க மக்கள். ஸோ வீக்கெண்ட் ஆனால் ராட் அண்ட் ரீல் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க ஃபிஷ்ஷிங்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஹாபீஸில் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டுமே கொஞ்சம் டைவர்ட் ஆகி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்க கைஸ். ஆனால் ஒன்று, நீங்கள் ராட் அண்ட் ரீல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷிங் போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராக இருந்தால் போயிட்டு ஒரு 2-3 நாள் போங்க. ஸோ ஏன்னா அதுக்கு நிறைய பேஷன்ஸ் தேவைப்படும். அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுதா பார்த்துட்டு வாங்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சைக்கிள் கடை இருக்குது. இந்த சைக்கிள்களில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இருக்குது, சின்னவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புது சைக்கிள் நிறையவே வச்சுருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா 1-2 பழைய சைக்கிளுமே சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ரேட்டு எது செட் ஆகுதோ பார்த்து அதை நீங்கள் எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக வீடியோ போயிட்டு இந்த மாதிரி பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எக்ஸ்பிரஸ் அதை சேல் பண்ணுறாங்க பல்லாவரம் சந்தையில். ஸோ நீங்கள் யாராவது பல்லாவரம் வந்து இந்த மாதிரி பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எதாவது வாங்குறீங்கன்னா அதோட எக்ஸ்பைரி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, குவாலிட்டியுமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆமாம் கைஸ். ஸோ பல்லாவரம் வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செடி வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ஐட்டம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த இரும்பு சாமான் சொல்லுவாங்களா அது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் கூட சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வாங்குறது முக்கியம் இல்லை, இங்கேருந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ உங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட்டும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் கையில் தான் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி இரும்பு ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இதெல்லாம் கிலோ கணக்கில் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் சில கடையில் பார்த்தீங்கன்னா பீஸ் கணக்கில் கொடுப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி கிலோ கணக்கில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இரும்பு பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் பல்லாவரத்தில். ஏன்னா மற்ற இடத்த விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸில் எல்லா சைஸுமே வச்சுருக்காங்க, எல்லா கிலோவும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேனர் செட்டில் பார்த்தீங்கன்னா செட்டே இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தாராளமாக இரும்பு வாங்கலாம் கைஸ். பல்லாவரத்தில் கிடைக்காத பொருளே இல்லை. ஸோ அது எல்லாமே நம்ம வாங்கலாமா கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் பல்லாவரம் வந்தீங்கன்னா சில விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு வாரண்ட்டி கேரண்டி இருந்தால் செக் பண்ணிக்கிடுங்க. மற்றபடி வாரண்ட்டி கேரண்டிலாம் எடுக்கிறது வேஸ்ட்டு தான். நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சிலிண்டர் தேடிட்டு இருக்காரு. ஸோ இருக்குது, அது என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் கைஸ். சிலிண்டர் எவ்வளோ வருதுண்ணா? ஃப்ரீஸ் பண்ணி இங்கே வர்ற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் ஃப்ரீஸிங்லேயே இருக்கும். எந்த ஒரு பொருளும் அதில் ஆட் பண்ணுறது நேச்சுரலாக என்ன அதுலேருந்து இருக்கோ அதை அப்படியே கெடாமல் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்குறேன் நான். எவ்வளோண்ணா அது? 60 ரூபாப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெண்கள்லாம் சாப்பிட்லாம், குழந்தைகளும் சாப்பிட்லாம். வாக்கிங் போகிறவங்களாம் அதை வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு நல்லா இருக்குது, நடக்குது. இது எப்படி இப்போ கல் மாதிரியா இல்லை? கல் போதையெல்லாம் இருக்காது. பதனி சாப்பிட்டா எப்படி அதே மாதிரி தான் இது. இளநீ சாப்பிட்றத விட ஒரு 2 மடங்கு அதிகமாக இருக்கும்னு வச்சுங்களேன் எனர்ஜி. ஏன்னா அந்த இதுலேருந்தே எடுக்கிறதுனால. ரேட்டு தான் ஜாஸ்தி சொல்கிறீங்க? இல்லைப்பா, இது வந்து கட்டுப்படி ஆகாது. இதுனா நான் வந்து நாங்கள் வந்து இது மட்டும் பண்ணலை, ஆர்கானிக் சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணுறோம். அது எங்கள் ஆஃபீஸ் கோயம்பேட்டில் இருக்குது. இதே கூட கவர் பண்ணிக்கிறீங்க. ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட பொருள், அது போக கவுன்சிலிங்லாம் பண்ணுறோம் நாங்கள்.
இப்போ இந்த முடவாட்டு கிழங்கை பற்றி நான் சொல்ல வேணாம், ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான ஒரு கிழங்கு. ஸோ இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி குடித்தாலே போதும், உங்களுக்கு மூட்டு வலிலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ இந்த கிழங்கால ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் கொள்முதல் பண்ணுறதுனால மலை கிராமத்தில் நிலச்சரிவு அதிகமாக ஏற்படுதுன்ற மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். எல்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, தெரியலையே, கேட்டு பாருங்க. இவங்ககிட்ட பீரோ ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தோம், 150 ரூபா தான், ஒர்த்து தான், வாங்கலாம் கண்டிப்பாக. இந்த ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேர் 300 ரூபா, ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கோங்க கைஸ். கண்டிப்பாக நான் ஒரு வாட்டியாச்சும் பல்லாவரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான், வாங்குறோமோ இல்லையோன்றது அப்பாற்பட்டது. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிளைசர்லாம் வச்சுருக்காங்க. இதிலே சிங்கிள் பூஸ்டர், டபுள் பூஸ்டர், அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ், வேயிங் மிஷினு, ஸோ எல்லாமே கலந்து தான் வச்சுருப்பாங்க. சில கடையில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்கும். பிரெட் டோஸ்டரு, பழைய கிரைண்டரு, வேக்யூம் மிஷின் இருக்குது. அதெல்லாம் லக்குன்னு தான் ஒர்க் ஆகும். வேக்யூம் மிஷின், ஃப்ளாஸ்க்கு, இந்த வாட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 300 தான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்காரு. ஸோ கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டில், பீரோ, அப்புறம் இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வாங்கினவங்களாம் பார்த்தீங்கன்னா வண்டி புக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க வெளியே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காகவே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மேக்ஸிமம் இந்த ஃபர்னிச்சர் கடை எல்லாமே காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ மற்ற கடைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பல்லாவரம் வரீங்கன்னா அதோட பீக் டைமில் வாங்க. பீக் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock வந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், எல்லா கடையுமே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இருட்டில் பார்த்தீங்கன்னா பாதி கடை எடுத்துருவாங்க, சில கடை மட்டும் தான் 9 வரைக்கும் இருக்கும். இந்த பல்லாவரம் சந்தையில் நீங்கள் பொருளை சேலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடகை வாங்குவாங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கில். ஸோ அதுக்கு ஆள் இருப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் ஸ்டால் மாதிரி எதாவது போடுறீங்கன்னா அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க இடத்த காட்டுவாங்க. ஸோ நீங்கள் ஆக்குபை பண்ணி உங்ககிட்ட இருக்க பொருளை சேல் பண்ணிக்கலாங்க. இருட்டு ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், ஒரு திருவிழா ஃபீல்டில் இருக்கும். ஆமாம், அந்த வைபே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே எல்லாமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும் கடைங்க எல்லாமே. ஸோ பார்த்த கடையை தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் ஒரு கடையில் அங்கே மிஸ் பண்ணால் கூட மற்ற கடையில் வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குழந்தைங்களா கூப்பிட்டு வந்தீங்கன்னா டாய்ஸ், ஏகப்பட்ட டாய்ஸ் வச்சுருக்காங்க, அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம் கைஸ். இவ்வளோ நாள் சென்னையிலே இருந்து இந்த பல்லாவரம் சந்தைக்கு நீங்கள் போகலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பிளாஸ்டிக் மாலை, பிளாஸ்டிக் தோரணம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் நிறைய வருது நம்மளுக்கு, பொங்கல். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அது இல்லாமல் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கும் வச்சுருக்காங்க, ஃப்ளவர் வாஷ் மாதிரி. பல்லாவரம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடை தான். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு தேவையான கயிறுலாம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த கடையோட அளவு எடுத்துகிட்டு அதுக்கேற்ற வாடகையை தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்டனிங் டூல்ஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, கத்தியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. சின்ன கத்திலேருந்து பெரிய கத்திலேருந்து கொடுவா கத்தி கூட வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. மாட்டுக்கு தேவையான கயிறுலாம் கூட இருக்குது இவங்ககிட்ட. அது மட்டும் கிடையாது, இந்த எலி பொறி சொல்லுவாங்களா உடன் பாக்ஸில், அதுவுமே வச்சுருக்காங்க, கடாய் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸு, இந்த ஃபார்ம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த கடை யூஸ் ஆகும். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையிலேருந்து, காடை முட்டையிலேருந்து, பிராய்லர் முட்டையுமே சேல் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 4 கிலோ வெங்காயம் 100 ரூபா நாங்கள் போனப்போ. அது இல்லாமல் இந்த பிளாங்கெட் வாங்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் இதை துவைக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவரே 10 ரூபா தான். ஸோ கூறு கட்டையும் வச்சுருக்காங்க, கவர்லேயும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மாதுளெல்லாம் நாங்கள் போனப்போ 1 கிலோ 160 ரூபா போட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா கிலோவே 50 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. அதே நீங்கள் 3 கிலோ எடுத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த இஞ்சி, பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு 20 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ இது நாங்கள் போகிறப்ப இருந்த ரேட்டு கைஸ், நீங்கள் போகிறப்ப ரேட்டு மாறலாம். ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் பல்லாவரம் போகணும் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தனியாக போயிடாதீங்க, ஏன்னா உங்களால் எதையுமே தூக்கிட்டு வர முடியாது. ஏன்னா அவ்வளோ பொருள் நீங்கள் வாங்கிடுவீங்க கண்டிப்பாக. ஸோ வாங்கக்கூடாதுன்னு நினச்சாலும் உங்களால் முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் அப்படி தான் போனோம்.
எதுவுமே வாங்கக்கூடாதா பிளானில் போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தோம். ஏன்னா அவ்வளோ பொருள் வாங்கியாச்சு. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை பிளான் பண்ணிக்கோங்க. கூட கண்டிப்பாக யாரோ ஒரு 2 பேரை கூப்பிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஸோ நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் ஒரு நாள். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் அண்ட் வாட்சிங் எல்லா ரிவ்யூஸ் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கா கிழங்கு இது அக்கா? கிழங்கு எவ்வளோங்க? வாங்கிக்கிறீங்களா வீட்டுக்கு? ஒன்று போடும். இப்போ நம்ம பலவரத்தில் பார்த்தீங்கன்னா வளர்க்குற மீன் முட்டையில் சாப்பிட்ற மீன் விற்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் திலேப்பியா. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 100 ரூபா போட்டுருந்தாங்க நாங்கள் போனப்போ. இங்கேயே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி உங்களுக்கு க்ளீனும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் கைஸ். ஃபிஷ்ஷெலாம் இன்னும் லைவாக தான் இருக்குது. இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கியிருந்தோம். அதோட 2 வீக்ஸ்க்கு அப்புறமான அப்டேட் தான் இது. இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனிஷாக வந்திருக்கணும். ஒரு நாள் தண்ணியில் ஒரு நாளே வந்துடும் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு செடி 40 ரூபா. நம்ம 2 செடி வாங்கியிருந்தோம் 80 ரூபா கொடுத்து. ஒன்று அவுட்டோர்லேயும் ஒன்று இன்டோர்லேயும் வச்சுருந்தோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வாங்கி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 40 ரூபா கொடுத்து தானே வாங்கணும்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டு போக முடியல. ஏன்னா சின்ன மொமெண்ட்டில் வர ஹாப்பினஸ் தான் லைஃபு. ஸோ அதை நம்ம அவ்வளோ ஈஸியாலாம் ஏமாற முடியாது. இது ஸ்கேமாக இருந்தால். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.